இப்போ இது செட் லாங்குவேஜ் வென் டயக்ராம்ல வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான சம், வெரி இன்ட்ரெஸ்டிங் சம். பார்க்கலாமா? ஓகே, this is sum. It is given in a colony. This is in a colony 275 families by Tamil newspaper, 150 family by English newspaper, 45 family by Hindi newspaper. அப்போ பார்த்தீங்கன்னா 3 kinds of newspaper இருக்குது. இதில் 275 தமிழ் வாங்குறாங்க, இங்கிலீஷ் வாங்குறாங்க, ஒரு பர்டிகுலர் நம்பர் 150 இங்கிலீஷ் வாங்குறாங்க, அண்ட் 45 ஹிந்தி வந்து கம்மியாக வாங்குறாங்க. இப்போ தமிழ் தான் மோஸ்ட்லி வாங்குறாங்க. அடுத்து பாருங்க 125 ஃபேமிலி பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தமிழ் வாங்குறாங்க, இங்கிலீஷ் வாங்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த நம்பர்ஸ் வந்து ரெண்டுலேயும் சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. தனித்த இந்த 125 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலையுமே சேர்ந்து இன்டர்செக்ட் ஆயிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து பாரு 17 பை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இங்கிலீஷ் ஹிந்தி இன்டர்செக்ட் ஆயிருக்கு 17 நம்பர்ஸ். 5 ஃபேமிலி பை தமிழ் அண்ட் இங்கிலீஷ், சாரி தமிழ் அண்ட் ஹிந்தி. 3 ஃபேமிலி பை ஆல் டுகெதர். இப்ப நமக்கு குழப்பம் இல்லாம ஒரு 3 நியூஸ் பேப்பர் மட்டும் தனித்தனியா வாங்கினா சொல்லிடலாம், டோட்டலா எவ்வளவுன்னு சொல்லிடலாம், மக்கள் தொகை இவ்வளோன்னு சொல்லிடலாம். ஆக்சுவலா இங்க ஒரு மாதிரி நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. 125 பாத்தீங்கன்னா 2 தமிழ் இங்கிலீஷ் வாங்குறாங்க, 17 பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி வாங்குறாங்க, 5 பாத்தீங்கன்னா தமிழ் ஹிந்தி வாங்குறாங்க, அடுத்து 3 பாத்தீங்கன்னா 3மே வாங்குறாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுக்கும்போது நம்ம இந்த 275 150 45 வச்சு டோட்டல் பாப்புலேஷன் இதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் இந்த காலனின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இதை இந்த 3 வச்சு சொல்லிட முடியும். ஏன்னா இது வாங்கினவங்க இதுக்குள்ளேயே இருப்பாங்க. பாருங்க, இதை நம்ம 3 விஷயத்துக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 விஷயத்துக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஃபேமிலி பை ஒன்லி 1 பேப்பர். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் வாங்குற ஃபேமிலி எத்தனை பேர்னு கேட்கறாங்க. அப்புறம் அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் வாங்குற ஃபேமிலி எத்தனை பேர்னு கேட்கறாங்க. அட்லீஸ்ட்னா குறைஞ்சபட்சமா எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதிகபட்சமா எவ்வளவு இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஒரு பெக்கர் வந்து டீ குடிக்கணும், ஒரு 10 ரூபா குடிக்கிறீங்கன்னா டீ கடைக்கு முன்னாடி நின்று கேட்காது. நம்ம 10 ரூபாய்க்கு டீ வாங்கி கொடுக்கணும். 10 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபா கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்ப அந்த அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இவ்வளவு கொடுங்க அப்படின்னா அதுக்கு கீழே நம்மளால கொடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் 1 ரூபா கொடுங்கன்னா நம்ம 10 காசு கொடுக்க முடியாது. நம்ம பிச்சைக்காரன் ஆயிரும். பிச்சைக்காரனே நம்மள பிச்சைக்காரன் நினைப்பான் இல்லையா? சோ 1 ரூபா கொடுங்கன்னா 2 ரூபா கொடுக்கலாம், உங்களோட ஜெனரசிட்டி. 5 ரூபா கொடுக்கலாம், உங்களோட ஜெனரசிட்டி. 100 ரூபா கூட கொடுக்கலாம், உங்களோட ஜெனரசிட்டி. சோ அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை செய்திருக்காங்க. அதனால குறைஞ்சபட்சம் 2 பேப்பர் வாங்கணும், இல்ல 3 பேப்பர் கூட வாங்கலாம். அந்த மாதிரி இதை எடுத்துக்கணும் அட்லீஸ்ட். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி இந்த காலனி அப்படிங்கிறது இதை நம்ம பார்த்தது, இதை டைரக்டா நம்ம சொல்லிட முடியாது. ஃபார்முலா இருக்கு, அதை வச்சுதான் சொல்ல முடியும். இதை வச்சு எதுவுமே 275 150 45 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பிளாங்கா சொல்ல முடியாது. பிளாங்கா நம்மளால சொல்ல முடியாது. அதனால we have a formula. பாருங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் பாருங்க. நம்பர் ஆஃப் ஃபேமிலி பை அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி ஒன்லி 1 பேப்பர் மட்டும் வாங்குற ஃபேமிலி எத்தனை, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸா கொஸ்டின் கேட்டதுனால இதை நம்ம அனலைஸ் பண்ண போறோம். பாருங்க எப்படி அனலைஸ் பண்ணலாம் பாருங்க. தமிழ் பேப்பர் 275 பேர் வாங்குறாங்க, இங்கிலீஷ் பேப்பர் 150 பேர் வாங்குறாங்க, ஹிந்து பேப்பர் 45 வாங்குறாங்க. அங்க சொன்ன டேட்டாவை அப்படியே எழுதிக்கிட்டேன். அதே போல தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்து 125 பேர் வாங்குறாங்க. இங்க இதுவும் சேர்ந்து இருக்கான் டிஸ்டிங்கா, இவங்க மட்டும் தான் யூனிக்கா 125 பேர், இது மட்டும் ஒன்லி இது மட்டும் அப்படின்னு கிடையாது. இதுல கலந்து இருக்குது, இங்க ஏ இருக்குது, பியும் கலந்து இருக்குது. அப்ப இதுல இருந்து சம்திங் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்பதான் நம்ம ஒன்லி தமிழ் பேப்பர் மட்டும் எவ்வளவு வாங்கினாங்கன்னு தெரியும். ஏன்னா இங்க ஏ இங்கேயும் கலந்து இருக்குல்ல, அப்ப இதெல்லாம் மைனஸ் பண்ணணும். அப்ப எந்த ஃபார்மேட்டை நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத கன்சர்ன் எடுத்துக்கணும். அடுத்து பாருங்க, இங்கிலீஷ் பேப்பர் 150, இங்கேயும் பாருங்க இங்கிலீஷ் பேப்பர் இருக்கு. அதனால இங்கேயும் ஏதோ சம்திங் மைனஸ் பண்ணணும். அதை எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்க ஹிந்தி தமிழ். ஹிந்தி மட்டும் இங்க 45 பேர் இருக்காங்க, இங்கேயும் ஹிந்தி இருக்கு. 2 வாங்கினாங்கல்ல, 2 பேப்பர் வாங்கியிருக்காங்க, இங்கேயும் 5 பேர் வாங்கியிருக்காங்க. சோ அதனால இது மைனஸ் பண்ணா மட்டும் தான் ஹிந்தி மட்டும் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்ப 3 வாங்கியிருக்காங்க பாருங்க 3 பேர். சோ அதனால நான் என்ன பண்ண போறேன், டயக்ராம் போட போறேன். டயக்ராம் போட்டு அனலைஸ் பண்ண போறேன். சரிங்களா? டயக்ராம் போட்டு அனலைஸ் பண்ணலாமா? சரி, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. இதுலயே நம்ம டயக்ராம் போட்டு அனலைஸ் பண்ணலாம். சரியா? பாருங்க, இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் இங்க வச்சுக்கலாம். இப்போ ஒரு சர்க்கிள் போடலாம்.
சர்க்கிள், ஒரு சர்க்கிள் போடலாம் பாருங்க. இது எல்லோ கலர் போட்டுக்கிட்டேன். அடுத்த சர்க்கிள் பி சர்க்கிள், இது ஏ சர்க்கிள் வச்சுக்கோங்க. பி சர்க்கிள் வந்து கிரீன் கலர்ல இருக்கட்டும். சி சர்க்கிள் வந்து ப்ளூ கலர்ல இருக்கட்டும். கலர் வந்து கான்ட்ராஸ்டா இருக்கா? ரைட் ரைட். அப்ப இந்த போர்ஷன் இப்ப நம்ம சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் வித் சென்டர், சரிங்களா? அப்பதான் நம்ம ஈஸியா அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இங்க சென்டர்ல என்ன இருக்கு பாருங்க, இதான சென்டர்ல இருக்கு இல்லையா? ஏபிசி மூணுமே இன்டர்செக்ட் ஆற போர்ஷன் 3 இருக்கு இல்லையா? அத 3 இங்க போடுங்க. 3 இந்த இடத்துல வந்துருச்சு. ஏபிசி மூணுமே இன்டர்செக்ட் ஆகுது. இது ஏபிசி. ஏபிசி மூணுமே இன்டர்செக்ட் ஆற ரீஜன் இங்க பாருங்க, கண்ணுக்கு தெரியுதா? இந்த போர்ஷன். அதனால அழகா நான் 3 நான் இங்க போட்டுட்டேன். ரைட். அடுத்து என்ன படிக்கிறோம்? 125 3 ரிமூவ் பண்ணுங்க. 125 3 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா 125ல இருந்து 3 ரிமூவ் பண்ணா 122 வருது. அதை இங்க போட்டுக்கோங்க. 122. ஏன் 122 அங்க போட்டேன்? ஏபி மட்டும் வாங்கினவங்க, ஒன்லி ஏபி, யூனிக்கான பீப்புள், புரியுதுங்களா? இதுல யூனிக்கா ஏபிய மட்டும் வாங்குறவங்க, சரிங்களா? ஏபிய மட்டும் வாங்குறவங்க. அடுத்து பாருங்க, பிசிய மட்டும் வாங்குறவங்க என்னன்னு பார்க்கலாமா? ஒன்லி பி அண்ட் சி. பி அண்ட் சி. பி அண்ட் சி எவ்வளோ? 17. 17 இருந்து எதை ரிமூவ் பண்ணும்? 3 ரிமூவ் பண்ணும். அப்ப 14 வரும், சரிங்களா? 17 இருந்து எதை ரிமூவ் பண்ணிருக்கணும்? 3 ரிமூவ் பண்ணி, அப்ப 14 வரும். இப்ப பி அண்ட் சி ஒன்லி 14. அடுத்து பாருங்க, சிஏ எவ்வளோ? 5. 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணா 2. அப்ப சிஏ ஒன்லி வாங்கினவங்க 2, சரிங்களா? அப்புறம் பாருங்க, இந்த போர்ஷனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த போர்ஷனை மட்டும் எடுத்து இங்க என்னென்ன இருக்கு? 122 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு. அத இந்த 275ல நான் மைனஸ் பண்ணணும். இங்க 275ல 275 மைனஸ் இந்த போர்ஷன் ஏ ரிங்ல மட்டும் இருக்கிறத எடுங்க. 122 பிளஸ் 3 பிளஸ் 2 ரிமூவ் பண்ணுங்க. எவ்வளவு வருது? 122. 3 ஆட் பண்ண 125, அப்புறம் 3 127 பண்ணா என்ன வருது? மைனஸ் பண்ணா 148 வரும். செக் பண்ணிக்கோ. 148. அப்ப ஏ ஒன்லி, ஏ மட்டும் வாங்கினவங்க 148. பி மட்டும் வாங்கினவங்க எவ்வளவுன்னு சொன்னா, பி மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணும்? இந்த ரிங் இருக்குல்ல, அந்த ரிங்குக்குள்ள என்ன இருக்கோ அதை ஆப்டா அப்படியே ரிமூவ் பண்ணும். பில இருந்து இந்த பார் பி 150 இருக்குங்களா? 150ல இருந்து 122 3 14 ரிமூவ் பண்ணணும். ஸோ பாருங்க, 120 150ல இருந்து 122 3 14 ரிமூவ் பண்றேன். 122 3 பிளஸ் 14 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 125 பிளஸ் 125 135 39 வருது. மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 150 மைனஸ் பண்ணோம்னா 11 வரும். ஈக்குவல் டு 11. ஆக்சுவலா இந்த இடத்துல 11 போட்டுக்கோங்க. அதே போல இங்க சி இங்க எவ்வளவு இருக்கு? சி வந்து 45 இருக்கு. அப்ப 45ல 2 3 14 ரிமூவ் பண்ணிடுங்க. அப்ப சி ஒன்லி நமக்கு கிடைச்சிரும். சி ஒன்லி 45ல 2 3 14 ரிமூவ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 26 வரும். செக் பண்ணிக்கோ. அப்ப நான் டைரக்டா ஒரு விஷயம் சொல்ல போறேன். எனக்கு இங்க முன்னாடி என்ன கேட்டிருக்காங்க? ப்ரீவியஸ் என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஃபேமிலி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி இந்த காலனி அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரீசன் கிடைச்சிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேமிலி இந்த காலனி எவ்வளவு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன் இந்த காலனி 148 போட்டுக்கோங்க. பிளஸ் இங்க என்ன இருக்கு? 11 இருக்கு, 11 போட்டுக்கோங்க. பிளஸ் இங்க என்ன இருக்கு? 26 போட்டுக்கோங்க. இந்த இடத்துல 26 தானே. அடுத்து என்ன இருக்கு?
அடுத்தது பாருங்க இங்க ஏபி ஒன்லி 122 போட்டுக்கோங்க. இந்த ஏபி ஒன்லி வாங்கியிருப்பாங்க 122. அடுத்தது ஏசி ஒன்லி எவ்வளவு இருக்கு 2 இருக்காங்க 2 போட்டுக்கோங்க. அடுத்தது பிசி ஒன்லி 14 இருக்கு 14 போட்டுக்கோங்க. அடுத்தது மூணுத்தையும் வாங்கியிருக்கோம் 3 போட்டுக்கோங்க. இதெல்லாம் 3 மட்டும் இவங்க இந்த இதுவும் இவ்வளவு டிஸ்டிங். இது மத்தவங்கள கலப்பு கிடையாது. இந்த 3ங்கிறவங்க இந்த இங்க ரமேஷ் சுரேஷ் ராஜேஷ் அப்படி இருந்தாங்கன்னா அதே ரமேஷ் சுரேஷ் ராஜேஷ் இந்த இதுக்குள்ள இருக்க மாட்டாங்க. 11க்குள்ள இருக்கு பி ஒன்லில இருக்க மாட்டாங்க. சரிங்களா? எல்லாமே யூனிக்கான பர்சன். 148 11 26 122 2 and 14 3. இப்போ 3 + 4 எல்லாத்தையும் ஆட் பண்ண 3 + 4 7 7 2 9 9 2 11 11 6 17 17 18 அப்புறம் 18 26 வருது. 26க்கு 6 கேரி 2 பண்ணி ஆன்சர் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது? ஆக்சுவலா 326 வரும். அப்ப எனக்கு we have the answer. Total number of family living in the colony is 326. சரிங்களா? சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. number of family by at least 2 newspaper. அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தை சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் பாத்தீங்களா? அட்லீஸ்ட் சொன்னனால நான் என்ன பண்ண போறேன்? அட்லீஸ்ட்னா 2 நியூஸ் பேப்பர் 2 இருக்கலாம், 2 விட அதிகமா இருக்கலாம், 2 விட அதிகமா 3 இருக்கலாம், 3 பேப்பர் வாங்கணும் இருக்கலாம். சரியா? நான் தான் ஆல்ரெடி சொன்னேன். அட்லீஸ்ட் ₹1 கொடுங்கன்னா நீ 10 காசு கொடுக்கூடாது. அவனே இல்லாம ₹1 கேட்கறான், இந்த 10 காசு வச்சுக்கோ அப்படின்னா என்கிட்ட இல்லாம உனக்கு அதுவே அட்லீஸ்ட் உனக்கு அது கூட இல்லையா? அட்மோஸ்ட் கேட்கறாங்க. அப்ப அதிகபட்சம் ₹100 வரைக்கும் கொடுத்து வாங்கலாம். அப்படின்னா நீ ₹10 கூட கொடுத்து வாங்கு, ₹20 வாங்கு, ₹30 வாங்கு, ₹40 வாங்கு, ₹110 கொடுத்து வாங்க கூடாது, ₹120 கூட கொடுத்து வாங்க. அட்மோஸ்ட் ₹100 கொடுத்து வாங்கலாம். அட்மோஸ்டுக்கு அட்லீஸ்டுக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ரைட். இப்ப அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் வாங்கினாங்க அப்படிங்கறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த இதையும் 3 நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு சேர்த்துக்கலாம். நம்ம தனித்தனியா சொன்னோம்ல 122ங்கிறது என்ன? 122ங்கிறது ஏவும் பியும் வாங்கினவங்க. சரிங்களா? ஏவும் பியும் வாங்கினவங்க 122. ஒன்லி ஏபி ஒன்லி 122. அடுத்தது பிசி ஒன்லி 14 ஏன்னா 2 பேப்பர் வாங்கியிருக்காங்க. அடுத்து ஏசி ஒன்லி 2 வாங்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் 2 3 சேர்த்துக்கலாம். 3 பேப்பர் வாங்கினவங்க 3 பேர் இருக்காங்க. மொத்தமா 141 நம்பர்ஸ் இருக்காங்க. எது? அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் இல்லாட்டினா அட்லீஸ்ட் 2 நியூஸ் பேப்பர் வாங்குறவங்க. அப்படின்னா 3 நியூஸ் பேப்பர் வாங்கணும் சேர்த்துக்கலாம். அப்ப 141 பேர். அப்ப நம்ம சொன்ன அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. சரிங்களா? ரைட். நம்பர் ஆஃப் ஃபேமிலி பை ஒன்லி 1 நியூஸ் பேப்பர். ரொம்ப ஈஸி. அது உங்க கையிலேயே ஆன்சர் விட்டுறேன். ஏன்னா ஈஸி தானே? ஸோ நீங்க அதை மேல இருக்கிற 148 11 26 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 148 11 26 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் இஸ் 185 ஆன்சர். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன்.